ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பி எடுக்கிறதுக்காக பவானி வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பப்பி இந்த சேல் தான் இந்த இயரோட எண்டு சேலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் வந்துட்டு இப்போவே 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு 31st டேட்டு, இந்த இயரோட இந்த மந்தோட கடைசி நாள். இந்த தான் லாஸ்ட்டு சேலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பப்பி கன்ஃபார்ம் ஆகுதா என்னன்ட்டு தெரியல. இப்போ வரைக்கும் இதுதான் லாஸ்ட்டு சேல். ஒரு கடையில் நிறுத்தணும், ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாரு. இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி போய் பப்பி எடுக்கிறோம், அது எப்படி வந்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை போவாண்டா இருக்கு, மிரிண்டா மிரிண்டா தான். ரைட்டு தானே? ஆமாம், நான் மிரிண்டா தானே மாமா எப்பயும் குடிப்பேன். இப்போவே எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 2-3 நாள் இருக்கும் முன்னாடி, ஒரு சனிகிரிக்கு பப்பி எடுக்கிறதுக்காக போனோம். அதுவும் நைட் டைம் தான். அப்போ போயிட்டு வந்தது குளிர், பனி, தொண்டை கட்டுச்சு. அதே இன்னும் சரியாகலை. சரி, ட்ராவல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். கரெக்டாக அந்த ஒமேகா சோபா அப்படின்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன மினிக்குட்டி மாதிரி இருக்க? சாப்பிட்டுருச்சா சாமி? காலை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுங்க, 2 டைம் சாப்பிட்டுச்சுங்க. காலையில் குளிக்க வச்சுருங்க. சரி, காலையில் சாப்பாடு கொடுத்தா போதுமா, நைட்டு கொடுக்கணும்? 3 நேரம். இப்போ நைட்டு கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணும்? தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம இந்த பப்பி தாங்க இப்போ எடுக்க வந்திருக்கோம். இது வந்துட்டு சுச்சு பப்பி. பார்க்குறதுக்கு நம்ம மினி குட்டி மாதிரியே இருக்கா. மினி வந்துட்டு குட்டியாக நம்ம வாங்கிட்டு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. சரி, காலையில் 10 மணி முதல்ல ஃபுல்லாக குளிச்சிருச்சுங்க. நல்லா சாயந்தரம் சாப்பிட்டுச்சா? சாயங்காலம் சாப்பிட்டு வச்சுங்க. சரி, ரைட்டு. சரி சாமி, பாய் சொல்லி நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் திரும்பி சேலத்துக்கே வந்தாச்சுங்க. சரி, அப்படியே போகிற வழியிலேயே பப்பியை டெலிவரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்டுகிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கோம். சேலம் டவுனுக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே போய் நான் சர்ச்சுக்கு கிளம்பணும். அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக போய்கிட்டு இருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு இருக்கு, நம்ம சீப்பு போடுறோம். ஓகே. இதுக்குன்னு சீப்பு இருக்கு, அதை நான் சொல்றேன். நைட் ஃபுட்
மிக்சியில் அடித்து கொஞ்சம் இவ்வளோ வச்சா வச்சுட்டா பப்பியை டெலிவரி கொடுத்தாச்சுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பப்பி. எப்படிலாம் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பப்பியை டெலிவரி கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கே வந்துட்டோங்க. இந்த பப்பி தான் இந்த இயரோட கடைசி சேல் நமக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நியூ இயர் வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க நான் வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அதே போல் எங்களுக்காகவும் நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பொம்மை பெட் சேலம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.